இந்த வீடியோல சலார் vs டங்கி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ரெண்டு படத்தோட ஹைப் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். ரெண்டுமே அதர் லாங்குவேஜ் படம், ப்ரமோஷனும் அந்த அளவுக்கு இல்லங்கிறதால ரெண்டு படத்துக்கும் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு ஹைப் இல்ல. பட் யாருக்காவது ரெண்டுல ஏதாவது ஒரு படத்துக்கு தியேட்டருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ரெண்டு படத்துல எது பெருசு அப்படிங்கறத இந்த வீடியோல அடிச்சு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டன்கியை பத்தி சொல்லிடுறேன், அடுத்து சலார் பத்தி பேசுவோம். டன்கி டிசம்பர் 21 இந்த வாரம் Thursday ரிலீஸ் ஆகுது. ஷாருக் கான் டாப்ஸி லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஷாருக் கானுக்காக உள்ள ஹைப்ல நீங்க போய் பாக்குறத விட இன்னொருத்தருக்காக இந்த படத்தை போய் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானி. சவுத் இந்தியால இந்த டைரக்டரோட பேர் கூட அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது. அதுலயும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் இவர் 5 படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த 5 படங்கள் என்னென்னு நான் சொல்றேன், அதை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் ராஜ்குமார் ஹிரானி எவ்வளவு பெரிய சம்பவக்காரர்னு. இவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ படம் முன்னா பாய் எம்பிபிஎஸ், அதாவது தமிழ்ல வசூல் ராஜா எம்பிபிஎஸ் நம்ம கமல் நடிச்சிருந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் முன்னா பாய் எம்பிபிஎஸ். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூட்டியா ஒரு சீக்வல் ஒன்னு பண்ணாரு. அதுக்கப்புறம் 3வது பிலிமா ரிலீஸ் ஆனது தான் 3 Idiots, தமிழ்ல நண்பன் ரீமேக் ஆச்சு. அதுக்கடுத்தது இவரோட 4வது படம் பிகே. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஹிந்தி படங்கள்ல ரொம்ப சென்சேஷனா பேசப்பட்ட படம் பிகே. அதுக்கப்புறம் கடைசியா ராஜ்குமார் ஹிரானி டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் சஞ்சய் தத்தோட லைஃப் பயோகிராஃபியா எடுத்திருப்பாரு. இந்த 5 படமே தரமான படம். கமர்ஷியல் இல்லாம வெறும் கிளாஸ் படங்கள் மட்டுமே எடுத்து 5 ஹிட் கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் இவரால மட்டும்தான் முடியும். இதுல வசூல் ராஜா, நண்பன், பிகே இந்த 3 படத்தை ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆக்ஷன் ஃபைட் சீன்ஸ்லாம் அதிகமா இருக்காது. 100% ஸ்டோரிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் எடுக்கிற ஒரு டைரக்டர் இவர் படங்கள்ல காமெடி அண்ட் சென்டிமெண்ட் ரெண்டுமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். தமிழ் வெர்ஷன் வசூல் ராஜா, நண்பன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எமோஷன், காமெடி இது ரெண்டுமே படத்தோட மெயின் பிளாட்டா இருக்கும். சோ இந்த டைரக்டர் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே சூப்பரான படம். நான் சொன்ன 5 படங்களை நீங்க ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா கூட போய் பாருங்க. கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஸ்டோரி டெல்லர் இவரு. ராஜ்குமார் ஹிரானியோட மத்த படங்கள் மாதிரியே தான் டங்கியும் எடுத்திருக்காரு. ட்ரெய்லர்ல ஃபுல்லா சென்டிமெண்ட் அண்ட் காமெடிக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பஞ்சாப்ல இருந்து ஷாருக் கான், டாப்ஸி அவங்க கூட இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லண்டன் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு விசா கிடைக்கல. சோ விசா இல்லாம போக ட்ரை பண்றாங்க. அதுல அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் டங்கியோட ஒன்லைன் ஸ்டோரி. जब हमने इनको नहीं रोका था तो ये कौन होते हैं हमको रोकने वाले? சோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹைப் டைரக்டரோட மேக்கிங் ஸ்டைலுக்கு தான். செகண்ட் ஹைப்பா தான் ஷாருக் கான் இருக்காரு. பாய்காட் பாலிவுட் அப்படிங்கிற ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே பாலிவுட்ல எந்த ஜானர்ல படம் எடுத்தாலும் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போற இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இருந்தாங்க. அந்த டைம்ல தான் பாகுபலி, கேஜிஎஃப், RRR எல்லாம் பேன் இந்தியா ஹிட் அடிச்சு 1000 கோடி கலெக்ஷன் அடிச்சு ஹிந்தி ஆடியன்ஸ் கிட்ட பாப்புலர் ஆயிடுச்சு. நார்த் இந்தியால ஹிந்தி ஆக்டர்ஸ் விட பிரபாஸ் யாஸ்க்கு அதிக மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. அதுலயும் கேஜிஎஃப் ஹீரோ பேரு யாஷ்னே தெரியாம ராக்கி பாய் தான் ஒரிஜினல் நேம்னு நினைச்சுக்கிட்டு ஃபேன்னு சொல்லி சில பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து காண்டான ஷாருக் கான், யாஷ், பிரபாஸ் நீங்களாம் கத்து கூட்டிங்க, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அடிச்ச படம் தான் பத்தான் ஜவான். ரெண்டுமே 1000 கோடி கலெக்ஷன் அடிச்சது, அதுவும் ஒரே வருஷத்துல. இப்ப 3வதா டங்கியும் இதே வருஷத்துல ரிலீஸ் ஆக போகுது. டங்கியும் 1000 கோடி கிராஸ் ஆயிட்டா ஒரு வருஷத்துல 1000 கோடி அடிச்ச ஒரே ஹீரோவா ஷாருக் கான் தான் இருப்பாரு. இந்த ரெக்கார்டா இன்னொரு ஆக்டர் உடைப்பாரா அப்படிங்கறதெல்லாம் நம்மளால யோசிக்கவே முடியல. அடுத்து எந்த ஆக்டருக்கு இந்த கேபபிலிட்டி இருக்குன்னு தெரியல. இந்த ரெக்கார்டு உடையாத வரைக்கும் கமர்ஷியலா நம்பர் 1 ஆக்டர் இன் இந்தியா ஷாருக் கான் தான். சோ டைரக்டர் ஷாருக் கானுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி, இது 3 தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். சோ இந்த 3 ரீசனே போதும் இந்த படத்தை போய் தாராளமா நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ இந்த படத்தோட மைனஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். டங்கி ஹிந்தில மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஹிந்தி தெரியாம சப்டைட்டில் ஃபாலோ பண்ண முடியாத நிறைய ஆடியன்ஸ் மெஜாரிட்டியா இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது டன்கிக்கு மிகப்பெரிய மைனஸ். பட் இது சல்லாருக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாவும் அமைஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு மைனஸ் என்னன்னா, டன்கி ஒரு ஆர்ட் பிலிம்ங்கிறதால கண்டிப்பா கதை கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாம கூட போலாம். பட் வசூல் ராஜா, நண்பன், பிகே மாதிரி படங்கள் எல்லாம் ஃபைட் சீன், எலிவேஷன் சீன்ஸ் இந்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமயே போர் அடிக்காம ஸ்கிரீன் பிளேவை நல்லா எழுதிருப்பாரு டைரக்டர். சோ டன்கியும் அந்த மாதிரி இருந்தா தப்பிக்கும், இல்லனா அடிவாங்க கூட சான்ஸ் இருக்கு. பட் ஹிந்தி ஆடியன்ஸ் கமர்ஷியல் சினிமா பார்த்து வளர்ந்தவங்க இல்ல. லவ், டிராமா இதெல்லாம் தான் மெயின் ஸ்ட்ரீமா பார்த்து வளர்ந்துருக்காங்க. ஷாருக் கான் பத்தான்ல இருந்து தான் கமர்ஷியல் பிலிமை ஃபோக்கஸ் பண்ணவே ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரும் லவ் படம் இல்ல ஸ்டோரி வச்ச படங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ கண்டிப்பா ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் 100% ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் டைரக்டர் மத்த லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணாம ஹிந்தில மட்டும் பேன் இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்றாரு போல. 25 साल बाद मैं हूं हरदयाल सिंह ढिल्लों. நெக்ஸ்ட் சலார்.
கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல், பாகுபலி ஹீரோ பிரபாஸ், இவங்க 2 பேரும் சேர போறாங்கிறதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பா இருக்கு. சலார் 22 டிசம்பர் ரிலீஸ் ஆகுது இந்த வாரம் ஃப்ரைடே. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 மெயின் லாங்குவேஜ்லயும் படம் ரிலீஸ் ஆகுது. இதுதான் சலாரோட ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட். பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் மூலியமா கன்னடா சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு. சோ அதனால கன்னடா பீப்புள்ஸ் கிட்ட சலாருக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. பிரபாஸ் பாகுபலிக்கு அப்புறம் சாஹோ, ராதேஷம், ஆடிபுருஷ்னு எடுத்த 3 படமே ஹேட்ரிக் ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ அவருக்கும் கம்பேக் படமா சலார் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெலுங்கு ஃபேன்ஸ் நம்புறாங்க. சோ தெலுங்கு சைட்லயுமே படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. படத்துல பிருத்திவிராஜ் செகண்ட் ஹீரோவா இருக்கிறதால மலையாளம்லயும் இந்த படத்துக்கு ஹைப் இருக்கு. பட் படம் நல்லா இல்லைன்னா இந்த படத்தை முதல்ல அடிக்க போறது சேட்டன்ஸ் தான். சலார்ல தமிழ் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் தமிழ்ல இந்த படத்துக்கு சுத்தமா ஹைப் இல்ல. ஏன்னா படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ட்ரெய்லர், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கேஜிஎஃப் உக்ரம தான் பிரபாஸை வச்சு ஹை பட்ஜெட்ல எடுத்துட்டு இருக்காரு பிரசாந்த் நீல். தமிழ்ல விஜய் நடிச்சிருந்த குருவி படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் ராஜமௌலி பிரபாஸ் வச்சு எடுத்திருந்தாரு. சத்ரபதினு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை காப்பி அடிச்சு தான் உக்ரம் படத்தை பிரசாந்த் நீல் எடுத்திருந்தாரு. அடுத்து பிரசாந்த் நீலோட செகண்ட் பிலிமா ரிலீஸ் ஆனது கேஜிஎஃப். அதுவுமே சத்ரபதி உக்ரம்ல இருந்தெல்லாம் பாதி சீனை உருவி போட்டு தான் ஒரு கதையா ரெடி பண்ணிருப்பாரு. உக்ரம 80% காப்பி அடிச்சு கேஜிஎஃப் எடுத்திருந்தாரு. ஒரு 20% பேலன்ஸ் இருக்கிறதால அதை ஃபில் பண்ண தான் சலார் எடுத்திருக்காரு போல. சலார் ட்ரெய்லர் உக்ரம் படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்றது கிளியரா புரியும். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கதையே வேற வேற ஆக்டர்ஸ் வச்சு எடுத்து நம்ம கிட்ட விற்க பாக்குறாரு டைரக்டர். இது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு புதுசு இல்ல. ஏன்னா அவங்க பார்த்த கமர்ஷியல் படங்களில தான் எல்லா ஹீரோவையும் மாத்தி மாத்தி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லு அர்ஜுன் நடிச்ச அதே கதையை தான் ராம் சரண் நடிப்பாரு. ராம் சரண் நடிச்ச அதே கதையை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பிரபாஸ், மகேஷ் பாபு எல்லாரும் நடிப்பாங்க. இதுதான் தெலுங்கு சினிமாவோட டிபிக்கல் ஃபார்மேட்டா இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். சோ தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பார்த்த கதையை திரும்பி திரும்பி பாக்குறது பழக்கமா இருக்கும். ஆனா தமிழ், மலையாளம் ஆடியன்ஸ் கிட்ட இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. 32 பேர் வைங்கடா, எல்லாத்தையும் போட்டு தின்னுட்டு இருக்குது. என்ன ஆகு இப்போ வரைக்கும் சலார் டீம் ரிலீஸ் பண்ணதுலயே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது என்னன்னா, பிரபாஸ் பிருத்திவிராஜ் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வச்சு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த பாட்டு மட்டும் தான் கேட்க நல்லா இருக்கு. அதை தவிர நாட்டின் ஜுராசிக் பார்க் அப்படின்னு ரிலீஸ் பண்ண ப்ரோமோல இருந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. எதுவுமே நம்மள கவர்ற அளவுக்கு இல்ல. ஆல்ரெடி பார்த்த விஷுவல்ஸ், அதே மாதிரி டைலாக், சேம் எலிவேஷன் சீன்ஸ் மட்டும் தான் ட்ரெய்லர்ல இருக்கு. அதுலயும் டைலாக்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்கறோம். ஆனாலும் ஆல்ரெடி கேஜிஎஃப்ல எங்கேயோ இந்த டைலாக்கை கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். அதே மாதிரி ஒரு பேன் இந்தியா படம் எடுக்கிறதுனால ஏன் மகாபாரதம், ராமாயண ஸ்டோரி தூக்கிட்டு வராங்கன்னு தெரியல. இதுலயுமே மகாபாரதமோட இன்ஸ்பிரேஷன் இருக்கு. மகாபாரதம்ல துரியோதனன் ஜராசந்தனை அழிக்க போயிருப்பாரு. ஆனா அவரால் முடியாது. ஜராசந்தன் கிட்ட மாட்டிக்குவாரு. அப்போ ஹெல்ப்புக்கு கர்ணனை கூப்பிடுவாங்க. கர்ணன் வந்து துரியோதனனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த ஒன்லைனை காப்பி அடிச்சு தான் சலார் படத்தை எடுத்து வச்சிருக்காரு. எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது மகாபாரதமோட அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறோம் தேவா? ட்ரெய்லர்ல காமிச்சதெல்லாம் இல்லாம வேற ஏதாவது ஸ்டோரி உள்ள வச்சிருந்தாங்கன்னா படம் ஓட சான்ஸ் இருக்கு. இல்லனா சாஹோ, ராதேஷாம், ஆடிபுருஷ் வரிசையில சலாரும் சேர்ந்துரும். அப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு, தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல நம்ம ஆளுங்க யாராவது தியேட்டர்ல போய் சலார் பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. சப்போஸ் படம் நல்லா இல்ல அப்படின்னா வெளியே வந்து அதை சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த பிரபாஸ் ஃபேன்ஸ் இன்னும் பிரபாஸ பாகுபலின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. தியேட்டர் வாசல்லே உங்களை கடிச்சு வச்சிருவாங்க. இப்படிதான் ஆடிபுருஷ் படம் நல்லா இல்லைன்னு சொன்ன ஒரு ரேர் புத்திசாலி தெலுங்கு பையனை பிடிச்சி அடிச்சிட்டானுங்க. அதனாலதான் சொல்றேன், தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல நம்ம ஆளுங்க படம் பார்க்க போனீங்கன்னா பிரபாஸ் ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. அவனுங்க ரொம்பவே கோளாரா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. நார்த் இந்தியால சலாருக்கு துரோகம் நடக்குது, டங்கிக்கு தான் நிறைய ஷோஸ் கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. டங்கி 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஓபன் ஆகிட்டு இருக்கு. சலார் 22ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஒவ்வொரு ஷோஸா ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதால டங்கிக்கு கொஞ்சம் நிறைய புக்கிங்ஸ் ஓபன் ஆகுது. அதை வச்சுட்டு இவங்க சலாருக்கு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரூமரை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஸ்டார் வேல்யூ, ப்ரீவியஸ் மூவியோட ரிசல்ட் வச்சுதான் ஒரு படத்தோட ஹைப் இருக்கும். ஷாருக் கானோட லாஸ்ட் 2 பிலிமும் 1000 கோடி அடிச்சிருக்கு. பிரபாஸ்க்கு லாஸ்ட் 3 படமும் ஃபிளாப். சோ நார்த் இந்தியா தியேட்டர் எஸ்ஆர்கேக்கு தான் கண்டிப்பா ஹை பிரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம டன்கி நார்த் இந்தியாவோட ஆடியன்ஸை மட்டும் தான் நம்பி ரிலீஸ் ஆகுது. ஏன்னா படம் ஹிந்தியில மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. சோ நார்த் இந்தியா பெல்ட்டை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. சலார் எல்லா ஸ்டேட்லயும் வேற வேற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆக போது எப்படி பார்த்தாலும் ஓப்பனிங் கலெக்ஷன் சலாருக்கு தான் அதிகமா இருக்கும். சலாரோட ஹேண்ட் தான் ஹையா இருக்கு. சோ இந்த கிளாஷ் கண்டென்ட் சினிமாக்கும் கமர்ஷியல் சினிமாக்கும் நடக்கிற கிளாஷ். சோ கண்டென்ட் ஜெயிக்குதா கமர்ஷியல் ஜெயிக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வருவோம். டங்கி ஒரு நல்ல கதை உள்ள கிளாஸான படம். ஹிந்தி வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்துட்டு இதாண்டா சினிமா அப்படின்னு குட் ஃபீலிங்கோட வெளியே வரணும்னா நீங்க டங்கியை சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு பார்த்த கதையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சலார் சூஸ் பண்ணலாம். படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. சோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட நீங்க புக் பண்றது பெட்டர். நீங்க 2 படத்துல எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க? சலார் டங்கி பத்தின என்னோட வியூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டங்கி சலார் ரிவ்யூல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.